ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம செந்தில் பயங்கர கோவமாக இருக்காங்க. கோமதி இருந்துட்டு, ஏண்டா செந்தில் இவ்வளோ கோவமாக இருக்க? ஆமாம் மீனா இங்கே பாருங்கம்மா, மீனாவை பற்றி பேசவே பேசாதீங்க. மீனான்ற பேரை கேட்டாவே பத்திக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த மீனாவுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா என்னை கோட்டஸை விட்டு வெளியே போக சொல்லிட்டாமா. பின்ன அவளது தானே, அவளுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த கோட்டஸ் தானே, அதான் அவள் உரிமையாக சொன்னான் வெளியே போன்னு சொல்லிட்டு. நானும் கிளம்பி வந்துட்டேம்மா. அவளை இனிமேல் நான் என் பொண்டாட்டியாக நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. ஸோ நம்ம கோமதி இருந்துட்டு, டே செந்தில் என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அப்படி என்னடா மீனா தப்பு பண்ணிட்டா? உன்னை எதுக்காக வீட்டை விட்டு போக சொன்னா? நீ என்னடா பேசின? என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. ஸோ நம்ம செந்திலுமே, இங்கே பாருங்கம்மா, கொஞ்ச நாளாகவே மீனாவோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லாமல் இருந்தது. பொய் சொல்லிட்டு அடிக்கடிக்கு கோவிலுக்கு போவா. சரி, இன்னைக்கு நானுமே பின்னாடியே போய் பார்த்தா அந்த தொங்க மயில் இருக்காங்களே, தொங்க மயில், அந்த மயில் கூட பேசிக்கிட்டு இருக்கா. சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காமா. நம்ம குடும்பத்துக்கும் நம்ம அண்ணனுக்கும் துரோகம் பண்ண அவங்கக்கிட்ட எதுக்காக இவளுக்கு பேச்சு? எந்த காரணத்துக்காக அவங்க கூட இவ பேசிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை அந்த மயில் குடும்பத்தோடு சேர்ந்துக்கிட்டு மீனாவும் இப்போல்லாம் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாமா. இனிமேல் மீனா என் வாழ்க்கையில் இல்லவே இல்லை, அவளை நான் இப்போவே டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. டேய் சும்மா இருடா, அந்த மீனாவை என்ன எதுன்னு நான் கேட்குறேன். ஏண்டா நீ இவ்வளோ பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு பின்ன என்னம்மா பண்ணுறது? அந்த தொங்க மயிலுக்காக என்கிட்ட சண்டை போடுறாமா, என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாமா. இதுக்கப்புறம் அவளுக்கும் எனக்கும் என்ன இருக்குது சொல்லு? இனிமே அவள் முகத்தில் நான் முழிக்கவே மாட்டேன். நம்ம வீட்டுக்கும் அவள் வரவே கூடாது, அவள் கோர்ட்டஸ்லேயே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, டே செந்தில் கொஞ்ச நேரம் சும்மா இருயா. இங்கே பாரு கோமதி, நீ மீனாவுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு. இப்படியே இவங்களை விட்டா எப்படி சொல்லு? 2 பேருமா அத்துட்டு போகிறேன்னு சொல்லி இந்த செந்தில் பையன் வேறு பேசிக்கிட்டு இருக்கான். என்ன பிரச்சனை? எதுக்காக அந்த மயில் கூட மீனா பேசினான்றதை எல்லாத்தையுமே நீ கேட்குவ? உடனே கால் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே உடனே நம்ம மீனா பின்னாடியே வந்துட்டுறாங்க. ஸோ நம்ம செந்தில் இப்போது கோமதியோட வீட்டுக்கு தான் வருவாங்கன்ற விஷயம் நம்ம மீனாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ பின்னாடியே வந்துட்டாங்க. மீனா வந்ததுமே இங்கே பாண்டியன், அதுக்கப்புறம் நம்ம கோமதி, இவங்க எல்லாருமே மீனாவை முறைச்சி பார்க்குறாங்க. உடனே நம்ம மீனா இருந்துட்டு, என்ன எல்லாரும் குறுகுறுன்னு பார்க்குறாங்க? பரவாயில்ல, சமாளிச்சுப்போம். நம்ம நல்லது தானே செய்கிறோம், யாருக்கும் எந்த தீங்குமே நினைக்காத நமக்கு ஏன் பயம் வரணும்? வேண்டவே வேண்டாம், பயமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி மீனா பயங்கர தைரியமாக இருக்காங்க. பார்த்தீங்களாம்மா, எவ்வளோ தைரியமாக நம்ம முன்னாடியே நிற்கிறான்னு சொல்லிட்டு. தப்பு பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் எப்படி நிற்கிறா பார்த்தீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் எதுவும் பேசாதீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எந்த தப்புமே பண்ணல. உடனே கோமதி இருந்துட்டு, இங்கே பாருமா மீனா, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. நம்ம வீட்டில் உள்ளவங்க மேலே நான் எல்லார் மேலேயுமே ரொம்ப அதிகமான நம்பிக்கையும் பாசத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நம்பிக்கை வச்ச யாருமே எனக்கு உண்மையாக இருந்தது கிடையாது. ஆனால் நீயும் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் என்னத்தை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்? நான் அப்படியெல்லாம் எதுவும் நம்பிக்கை துரோகமெல்லாம் பண்ணல. எல்லாருக்குமே நான் நல்லது மட்டும் தான் நினைக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா? அப்போது நம்ம குடும்பத்துக்கே மிகப்பெரிய அவமானத்தை தேடி கொடுத்த அந்த தங்க மயில்கிட்ட எதுக்காக பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி கோவமாக கேட்குறாங்க. இங்கே பாருங்கத்த, நான் அக்கா கிட்ட பேச நியாயமான காரணம் இருக்கத்த அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நியாயமான காரணம்? அது அத்தை, இங்கே பாருமீனா, சுற்றி வலிச்சு பேசாமல் விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை, மயிலக்கா கிட்ட நான் பேசுகிறதுக்கான ஒரு நியாயமான காரணம்னா அது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட இங்கே நம்ம கோமதி, பாண்டியன், வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகவும், உடனே கோமதி இருந்துட்டு, ஹே மீனா, என்னடி என்ன உளறிக்கிட்டு இருக்க? அந்த மயில் கூட சேர்ந்துக்கிட்டு உனக்கும் பொய் சொல்கிறதுக்கு நல்லாவே வந்துருச்சு போல, நல்லா கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கேன், ட்ரைனிங் நல்லா கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அத்தை, உண்மையாகவே மயிலக்கா கர்ப்பமாக தான் இருக்காங்க. நாங்கள் அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு யதார்த்தமாக தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். அப்போ தான் டாக்டர் சொல்லி தான் எங்களுக்குமே தெரியும், உண்மையாகவே மயிலக்கா ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. 2 டைம் அவங்க செக்கப்புமே போயிட்டாங்க, கூடமே நானும் போயிருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, இத்தனை நாளாக கூட்டு கலவாணியாக தான் இருந்திருக்கீங்க. கண்டிப்பாக
அந்த மயில் கர்ப்பமெல்லாம் ஆயிருக்க மாட்டா. இந்த வீட்டில் நுழையிறதுக்காக அவள் பிளான் பண்ணியிருப்பா. அந்த பிளானில் நீயும் சிக்கிக்கிட்ட. அவ்வளோதான் மீனா. இங்கே பாரு மீனா, அந்த தங்க மயிலையும் தங்க மயிலோட குடும்பத்தையுமே கண்டிப்பாக நம்ம நம்பவே கூடாது. அவங்க எவ்வளோ பெரிய சதிகாரங்கன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லா தெரியும்ல மீனா. அந்த மயிலுக்காக நீ எதுக்காக செந்தில் கூடலாம் சண்டை போடுற? என்னமோ வீட்டை விட்டு போன்னு சொன்னியா? அப்போது உனக்கு சொந்தமான வீடுன்றதுனால அவனை வீட்டை விட்டு போக சொல்லிட்டியா? இங்கே பாரு மீனா, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லவும், ஐயோ அத்தை, அவங்க தான் தேவையில்லாமல் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்காம அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொன்னாங்க. என்னையுமே வீட்டை விட்டு போக சொல்கிறாங்க. அப்போது உங்கள் பையன் சொல்கிறது எல்லாமே கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம பாண்டியன் எடுத்துட்டு அதை போதும் நிறுத்துங்க. இங்கே பார்ப்பா மீனா, உண்மையாகவே மயில் கர்ப்பமாக தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் மாமா, அவங்க உண்மையாகவே கர்ப்பமாக தான் இருக்காங்க. கர்ப்பமாக இருக்கிற நேரத்தில் அவங்களுக்குமே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும்ல. மாமியார் குடும்பமும் மாமியார் வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே நம்ம கூட பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இது கோமதி இருந்துட்டு, அப்படி இருந்துட்டு போகட்டும்டி, அவள் தப்பு பண்ணியிருக்காள அத்தை. அவங்க தப்பை எப்போவே உணர்ந்துட்டாங்க. இப்போ வரைக்குமே அதெல்லாம் நினச்சி ரொம்பவே காயப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. உண்மையாகவே அவங்க நல்லவங்களா மாறிட்டாங்க அத்தை. அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்ப வாரிசு அவங்க சுமந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, இந்த விஷயத்த நம்மக்கிட்ட யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லை. அது மாமா, நம்மக்கிட்ட சொல்லலைனாலுமே இருக்கட்டும், சரவணன்கிட்டயாவது சொல்லியிருக்கணும்ல. அவன் தானே முக்கியமான மனுஷன் அதில் அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம இது மீனா இருந்துட்டு, அதெல்லாம் ஏற்கனவே மாமாக்கெல்லாம் தெரியும். என்ன சொல்கிறப்பா மீனா? ஆமாம் மாமா, ஏற்கனவே சரவணன் மாமா கிட்ட மயிலக்கா இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த குழந்தைக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த குழந்தை என்னுடையதே கிடையாது. இந்த வயிற்றில் வளர்கிற குழந்தை யாருடையதுன்னு சொல்லிட்டு மாமா கேட்டிருக்காங்க. அதில் ரொம்பவே நொறுக்கி போயிட்டாங்க மயிலக்கா. பாவம் மாமா, அக்காவும் எவ்வளோ தான் தாங்கிப்பாங்க. அவங்க தப்பு பண்ணாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மன்னிப்பு கேட்டு உங்கள் காலில் எல்லார் கால்லையுமே விழுந்தாங்க. எல்லாருக்கிட்டுமே கெஞ்சி கதறினாங்க. இன்றைக்கி மயிலாக்காவோட வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு அவங்க அம்மா தான் காரணம். அவங்க அம்மா தான் தன்னோட பொண்ணு வாழ்க்கையை சரி செய்கிறதா நினச்சிக்கிட்டு கண்டதெல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி மயிலக்கா தானே அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் மாமா, மயிலக்கா பண்ண தப்பை எல்லாத்தையுமே உணர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னாங்க. நானுமே சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன். இருந்தாலும் அத்தைக்கு இந்த விஷயத்த தெரிவிக்கணுன்றதுக்காக ஒரு நாள் மயிலக்காவையும் அத்தையும் மீட் பண்ண வச்சேன். அன்றைக்கும் மயிலக்காவோட அம்மா குட்டையை குழப்பி விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வாழணும், சரவணன் மாமாவுக்கு தொந்தரவாக இருக்கணும்னாலாம் நினைக்கவே கிடையாது. நான் தனியாகவே இருந்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சரவணன் மாமா என்னைக்கு அது என்னுடைய குழந்தை இல்லைன்னு சொன்னாரோ அன்னைக்குலேருந்து அவங்க இந்த விஷயம் யாருக்கும் தெரியவும் வேண்டாம், என் குழந்தைய நானே பார்த்துக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் வீட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்குமே அதுக்கு முன்னாடி இருந்தே போய்கிட்டு இருந்தாங்க மாமா. அவங்க என்ன வேலைக்கு போகிறாங்க தெரியுமா? ஒரு பாட்டிமா, அவங்களால எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாது. அவங்களுக்கு எல்லாமே அவங்களோட எல்லா வேலையுமே மயிலக்கா தான் செய்யணும். சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து, அவங்கள தொடச்சி ட்ரெஸ் பண்ணதுலேருந்து, அவங்களோட மோஷன், யூரின் எல்லாத்தையுமே வாரி கொட்டுறதுலேருந்து ஒட்டுமொத்த வேலையுமே அவங்க தான் பார்க்கணும். இவ்வளோ கஷ்டமான வேலை. இதை யாரையுமே மனசு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு வேலை இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்தால் அம்மா வேற ஒரு பக்கம் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே இருந்தாலும் மாமாவோட நினப்பு வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுக்காக தான் எந்த வேலைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க அந்த வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. எந்த வேலைக்கு போயாவது நான் என் பிள்ளையை காப்பாற்றிப்பேன். இதுக்கப்புறமா யாழ் காலையுமே விழணும்னு எனக்கு அதாவது இனிமேல் விழணுன்றத ஐடியாவே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க மாமா. உண்மையாகவே அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியும் பாண்டியனும் பயங்கரமாக கோவமாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா எவ்வளோ தான் தப்பே பண்ணியிருந்தாலுமே இப்படி ஒரு வார்த்தையை பேசி மயிலை காயப்படுத்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் பாண்டியனும் நம்ம கோமதியும் பேசுகிறாங்க. உடனே செந்தில் இருந்துட்டு, அப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. சரவணன் அண்ணனோட மனசவே ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி சுக்குநூறாக உடஞ்சி போயிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமே அந்த மயிலோட குடும்பம் தான். அது மட்டும் இல்லாமல் உடஞ்ச கண்ணாடியை திரும்ப ஒட்ட வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சரவணன் அண்ணனோட மனசு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ வரைக்குமே அண்ணன் ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதை எதையுமே நம்மக்கிட்ட யாருக்கிட்டையுமே காட்டிக்கிறது கிடையாது. இப்படி அண்ணன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு அது தொங்க மயில் தானே காரணம். இப்போ என்னடானா அவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமதி இருந்துட்டு, டே செந்தில், இதெல்லாம் உனக்கு புரியாதுடா. அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கான தண்டனையை மட்டும்தான்டா கொடுக்கணும். மற்றபடி அவங்களோட நடத்தையை பற்றி சந்தேகப்படுறதெல்லாம் இருக்கவே கூடாதுடா. எந்த ஒரு பொண்ணுமே
அப்படி ஒரு தப்பை பண்ணவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. இப்போது நம்ம சரவணனும் அப்போ தான் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ஸோ சரவணன் வந்ததுமே அம்மா ஒரு காஃபி போட்டு கொடுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓ காஃபியா இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லார் 4 அரை லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க. ஸோ நம்ம இது சரவணனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அம்மா என்னம்மா எதுக்காகம்மா இப்படி என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், பின்ன நீ செஞ்ச வேலைக்கு அடிக்காமல் வேற என்னடா பண்ணுறது? நீ ஏன் வயிற்றில் தான் பிறந்தியாடா? இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் உனக்கு பேசுறதுக்கு எப்படிடா மனசு வந்தது? ஒரு பொண்ணை மதிக்க கற்றுக்கோ. எதை பேசினாலும் வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி பயங்கரமாக திட்டுறாங்க. ஸோ சரவணனுக்கு ஒன்றுமே புரியல. அம்மா ஏம்மா எதுக்காக என்ன அடிச்சே? ஏன் இப்படி திட்டிக்கிட்டு இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. என்ன காரணம்? நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லிட்டு அது முதல்ல சொல்லுமா, அதுக்கப்புறம் நீ அடி, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் மயில் கர்ப்பமாக இருக்கிறதா உங்ககிட்ட சொன்னாலடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் தெரியும்டா. நீ அவள் கர்ப்பமாக இருக்கிறேன்னு சொன்னப்போ நீ வேறு என்ன வேணாலும் திட்டிருக்கலாம். அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஏன்னா அவள் தப்பு பண்ணியிருக்காதான். நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துருக்காதான். நம்ம வீட்டுக்கு மிகப்பெரிய இடியை போட்டிருக்காதான். ஆனால் அவளை நீ என்ன வேணாலும் திட்டிருக்கலாம். ஆனால் அவளோட நடத்தையை சந்தேகப்பட்டு ஒரு பொண்ணை என்ன வார்த்தையில் கேட்கக்கூடாதோ அந்த கேள்வி கேட்டு வச்சுருக்க. அந்த வார்த்தையை கேட்டது ரொம்ப ரொம்ப தப்புடா சரவணா. அது எவ்வளோ பெரிய வழியை கொடுத்துருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சரவணனுமே, ஆமாம்மா எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. உண்மையாகவே மயில் கர்ப்பமாக இருக்காளா இல்லை பொய் சொல்கிறாளானால எனக்கு தெரியாது. அந்த வார்த்தை கேட்டதுக்கப்புறம் நானுமே ரொம்ப ஃபீல் பண்ணாமா, அது கேட்டுக்கக்கூடாது தான், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா இப்போது மயில் கர்ப்பமாக இருக்கா, இது விஷயமா நீ என்னடா முடிவெடுக்க போகிற? மயில் நம்ம வீட்டு வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கா. நம்ம வீட்டோட மூத்த வாரிசுடா. அப்படி இருக்கிறப்போ மயிலை எப்படிடா நம்ம அவங்க வீட்டில் விட்டு வைக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் கேஸ் போய்கிட்டு இருக்கு. கேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், மயில் விஷயத்தில் என்ன முடிவெடுக்க போகிறோன்னே தெரியல. ஒரு பக்கம் கேஸு, ஒரு பக்கம் குழந்தை, என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. இப்போ சரவணன் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு சரவணா, மயில் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது நம்மளோட இந்த வீட்டோட வாரிசு, மூத்த வாரிசு. அதனால் நல்ல முடிவாக பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம சரவணனுக்கு சுத்தமாக மயில் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு விருப்பமே இல்லை. அதனால் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம கோமதி கிட்ட, இங்கே பாருங்கம்மா, நான் என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு நிறைய கனவு கண்டு வச்சுருந்தேன். ஆனால் அந்த மயிலால் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு. இனிமேல் என் வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாற்றிக்க போகிறேன். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைக்கிறேம்மா. டேய் சரவணா, என்னடா சுற்றி வலிச்சு பேசிக்கிட்டு இருக்க? நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. தலையும் வாழும் புரியாத மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்க. முடிவாக என்னன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நான் இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் மயில் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதா இல்லைம்மா. அவள் எனக்கு வேண்டவே வேண்டாம். என் வாழ்க்கையில் நான் அவளை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நான் என் வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டு எங்கள் கோமதி, மீனா, அதுக்கப்புறம் பாண்டியன், இவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே செந்தில் இருந்துட்டு, அண்ணே இப்போ சொன்ன பாருண்ணே, அதுதான் அந்த வார்த்தை தான் ரொம்பவே 100க்கு 100 கரெக்டான வார்த்தை. ஏன்னா நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி தானே வாழணும். அப்பா அம்மாக்காகவோ மற்றவங்களுக்காகவோ நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நமக்காக நம்ம ஒரே இடத்துல கூட வாழ்ந்துருக்கவே மாட்டோம். நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம வாழணும்னே. நீ நினச்ச மாதிரி லவ் பண்ண பொண்ணவே கல்யாணம் பண்ணியிருந்தா இன்றைக்கி உனக்கு இப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் வந்திருக்காதுண்ணே. இப்படி இனிமேல் நீங்கள் வீட்டில் சொல்கிறவங்கள பேச்செல்லாம் கேட்கவே கேட்காதுண்ணே. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் நீ தானே முடிவெடுக்கணும். மற்றவங்களாம் முடிவெடுக்கிறதுக்கான உரிமையும் இல்லை எதுவுமே அவங்களுக்கு கிடையாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டேய் நீயும் கெட்டது இல்லாமல் அவனையும் கெடுக்கணும்னு நினைக்கிறியா? இங்கே பாரு, தேவையில்லாமல் சரவணன் வாழ்க்கை விஷயத்தில் நீ எதுவும் மூக்க நுழைக்காத. இங்கே பாரு சரவணா, நம்ம குடும்பத்தோட மூத்த வாரிசு வளர்ந்துக்கிட்டு இருக்குடா. அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக நம்ம அவளை விவாகரத்தெல்லாம் பண்ண முடியாது. கோர்ட்டுக்கே போனாலும் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த கோர்ட்டில் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக கோர்ட்டே உங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்க தான் முயற்சி பண்ணும். அதாவது கவுன்சிலிங் சொல்லிட்டு அடுத்தடுத்து இயரிங்க்கு மட்டும் தான் போய்கிட்டு இருக்க முடியும். ஆனால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு டிவோர்ஸ் எல்லாம் ஆகாதுடா. குழந்தையோட எதிர்காலத்தை நினச்சி நம்ம இதில் ஒரு நல்ல முடிவை தான் எடுத்து ஆகணும். நீயும் மயிலும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது. தேவையில்லாமல் இங்கே என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே என் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்து நான் பட்டுக்கிட்டு இருக்க துன்பம் எல்லாமே போதும். நான் என்னுடைய வாழ்க்கையை நானே அமைச்சிக்கிறேன்ப்பா. நான் என் வாழ்க்கையை நானே சரி செஞ்சுக்கிறேன். தேவையில்லாமல் திரும்பவும் என் வாழ்க்கையில் மூக்க நுழைச்சி என் வாழ்க்கையை குட்டிச்சவரை ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் ரொம்பவே நொறுங்கி போயிடுறாரு. கோமதி இருந்துட்டு, டேய் சரவணா, என்னடா எதுக்காகடா இப்படி அப்பாவை பார்த்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு சரவணா, நீ பேசிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு. உடனே செந்தில் இருந்துட்டு, போது நிறுத்துமா சரவணா, நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணனுக்கு, அதாவது சரவணனுக்கு சப்போர்ட் பண்ணி செந்தில் வந்து பேசுகிறாங்க. உடனே இங்கே நம்ம
மீனா இருந்துட்டு சரவணன் கிட்ட, இங்கே பாருங்க மாமா, மயிலக்கா முன்னாடி மாதிரியெல்லாம் கிடையாது. இப்போ அவங்க ரொம்பவே திருந்திட்டாங்க. உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டிருக்காக தான். இனிமேல் உங்களை தொந்தரவே பண்ணக்கூடாது. உங்கள் விருப்பம் என்னவோ அதுதான் என்னுடைய விருப்பமோ. இனிமேல் நான் அவங்கள தொந்தரவு பண்ணி அவங்க வாழ்க்கையில் நுழையெல்லாம் விரும்பலை அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்குமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உண்மையாகவே திருந்திட்டாங்க மாமா. கண்டிப்பாக அவங்க கூட நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அவங்க கூட ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தையோட எதிர்காலமும் நல்லாயிருக்கும். உங்களோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் மாமா. தயவு செஞ்சு இதில் ஒரு நல்ல விஷயமா நல்ல முடிவாக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சரவணனுக்கு ஒத்தே போகலை. ஏன்னா இப்போ நம்ம அஞ்சலி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அஞ்சலி கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஆசை எப்போவோ நம்ம சரவணனுக்கு வந்தாச்சு. அதாவது கடைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா டெலிவரி போகிறேன்ற சாக்கில் ஒரு நாளைக்கு 5-6 டைம் ஆகுது நம்ம அஞ்சலியை பார்த்து மீட் பண்ணி பேசாமல் நம்மளால் சரவணனால் இருக்கவே முடியறதில்ல. ஸோ அவங்க சரவணனவே மீறி அஞ்சலி மேலே லவ் வச்சுட்டாங்க. ஸோ ஏற்கனவே லவ் பண்ணி அவங்க 2 பேருமே சேர முடியல. இன்றைக்கி 2 பேரோட வாழ்க்கையுமே டிவோர்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இவங்க 2 பேருமே மீட் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ஒருத்தர் மனசில் உள்ள இதை எல்லாத்தையுமே பேசி 2 பேருமே அவங்க தனக்கு அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்போது அஞ்சலியை விட்டு கண்டிப்பாக நம்ம வேற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது செந்தில் வந்து நம்ம சரவணன் வந்து நினைக்கிறாங்க, என்ன பண்ணுறது, நம்ம அஞ்சலி கூட ஒன்று சேர்ந்து வாழ்றது தான் கரெக்டாக இருக்கும். நம்ம முதல்ல லவ் பண்ணப்பவே நம்மளாம் சுயமாக ஒரு முடிவு எடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம். வீட்டில் உள்ளவங்களோட பேச்சை கேட்டு தானே இன்றைக்கி நம்ம வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. 2வது டைமும் நம்ம தப்பு பண்ணவே கூடாது. வீட்டில் உள்ளவங்களோட பேச்சை கேட்கவே கூடாதுன்ற மாதிரி தெளிவாக இருக்கார். ஸோ இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு சரவணா, இதுக்கப்புறம் உனக்கு வேறு வழியே இல்லை, சான்ஸே கிடையாது. நீயும் மயிலும் தான் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, முடியவே முடியாதுப்பா, நான் சத்தியமாக அந்த மயில் கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சிக்கணும். என்னடா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைனா என்னடா வாழ்க்கை? அப்படி என்னடா உனக்கு பிடிச்சிருக்கு? அப்படி என்னடா வாழ்க்கை தேர்ந்தெடுத்துருக்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா, நான் பேசிக்கிட்டு இருக்க அஞ்சலி கூட தான் நான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறேன். ஏற்கனவே நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம். அன்றைக்கி நாங்கள் ஒன்று சேர முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு காரணம் நீங்களும். இனிமேல் யாருக்காகவும் என்னுடைய சந்தோஷத்தை இழக்கிறதுக்கு நான் விரும்பலப்பா. நான் அஞ்சலியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ சரவணன் சொன்னதை கேட்டு நம்ம பாண்டியனும் கோமதியும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே நம்ம செந்தில் இருந்துட்டு, அண்ணே சூப்பர்ண்ணே, வாழ்க்கையில் இன்றைக்கி தான் தரமான ஒரு முடிவு எடுத்திருக்க. இனிமேல் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்குண்ணே. நீ நினச்ச மாதிரி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுன. யாருக்காகவும் உன்னுடைய சந்தோஷத்தை விட்டு கொடுக்காதண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செந்தில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே மீனாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்காக இப்படி சொல்லி கொடுத்து சரவணன் மாமாவோட மனசவே மாத்துறீங்க? இப்போது சரவணன் மாமாவுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எப்படிங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? குழந்தைக்காக கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்களா? ஏன் இப்படி கேவலமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்திலை பார்த்து இங்கே மீனா கேட்கவும், இங்கே பாருடி, போதும் நிறுத்து. தேவையில்லாமல் என்னை திட்டுற வேலையோ சும்மா என்னை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்க வேலையோ எல்லாம் வச்சுக்காத. ஏன்னா உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கோர்ட்ஸ்லேயே சொல்லிட்டு தானே வந்தேன். இங்கே பாரு, நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியே கிடையவே கிடையாது. என்றைக்குமே நீ எனக்கு பொண்டாட்டியாக இருக்கவும் முடியாது. நான் இப்போவே உனக்கு டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறேன்டி. உனக்கு டிவோர்ஸ் கொடுக்காம விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுமே கரட முரடாக பேசுகிறாங்க. மீனாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அப்படியே தலையை பிச்சுக்கணும் போல இருக்குது. கோமதி பயங்கரமாக உட்காந்து அழுகுறாங்க. நான் என்ன பண்ணுவேன் கடவுளே, ஏன் இந்த குடும்பத்துக்கு மட்டும் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக பிரச்சனையை கொடுக்குற? இப்படி ஒரு விஷயத்த நாங்கள் எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும்? இப்படி ஒரு பக்கம் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் அந்த குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே இந்த குடும்பத்துக்கு இடியை தூக்கி போட்டாங்க. அந்த குடும்பத்தோட ஒட்டும் வரவும் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு இன்றைக்கி விவாகரத்து வரைக்கும் போச்சு. இந்த மாதிரி சமயத்தில் இந்த வீட்டோட மொத்த வாரிசு அவள் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ குழந்தையோட எதிர்காலத்தை பார்க்க முடியுமா? இல்லை சரவணன் ஒரு முடிவு எடுத்திருக்கான், இந்த முடிவை நாங்கள் நிறைவேற்றி வைக்க முடியுமா? என்ன பண்ணுறது? குழந்தையோட எதிர்காலத்தை பற்றி யாருமே யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்களே. சரவணனுமே முன்னாடி பாதிக்கப்பட்டதுனால இப்போது ரொம்பவே யோசிக்கிறான். யாருக்காகவும் நான் இறங்கி வர மாட்டேன், நான் நினச்சது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானே. ஐயோ கடவுளே, நான் என்ன முடிவெடுப்பேன் இதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ரொம்பவே பேரழிச்சு போயிருக்காங்க. இப்போ பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா, நான் சொல்கிறத போதும் நிறுத்துங்கப்பா. உங்கள் பேச்சு கேட்டு நான் கெட்டு போனது எல்லாமே போதும். தேவையில்லாமல் என் வாழ்க்கை விஷயத்தில் யாருமே தலையிடாதீங்க. நாளைக்கு கோர்ட்டில் ஹியரிங் இருக்குது. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக நான் அவளுக்கும் எனக்கும் எந்த ஒட்டு உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து வாங்க தான் போகிறேன்.
எனக்கு யாரோட சந்தோஷமும் முக்கியம் கிடையாது. இத்தனை நாளாக மற்றவங்களோட சந்தோஷத்தை யோசிச்சு பார்த்து என்னுடைய சந்தோஷத்தை எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன். இனிமேவாவது எனக்காக நான் வாழணும்னு நினைக்கிறேன்ப்பா. தேவையில்லாமல் என் வாழ்க்கை விஷயத்தில் யாருமே மூக்க நுழைக்காதீங்க. தயவு செஞ்சு என்னை ஆளை விட்டுருங்க. இங்கேருந்து நான் எங்கேயாவது ஓடி கூட போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரூம்குள்ளே போயிடுறாங்க. கோமதி தலையடிச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, கோமதி கொஞ்சம் பொறுமையாக இரு கோமதி, சரவணனுக்கு பேசி நம்ம புரிய வைக்கலாம். அவன் ஏதோ ஒரு கோவத்தில் இருக்கான். நீ எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க? ஏற்கனவே உனக்கு உடம்பு முடியல. இப்படி இருக்கிறப்போ நீ அழுது உடம்ப கெடுத்துக்காது கோமதி. நான் சரவணன் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம செந்திலுமே மீனா கிட்ட பயங்கர கோவமாக இருக்காங்க. ஸோ மீனாவை பார்த்தாவே இங்கே செந்திலுக்கு ஆகவே மாட்டேங்குது. இன்னொரு சைடு இங்கே நம்ம முத்துவேலும் நம்ம கதிரும் டாக்டரை பார்த்து பேசுகிறாங்க. டாக்டர் இருந்துட்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க, இது வந்து சீரியஸான கண்டிஷன்லாம் கிடையாது, பார்த்துக்கலாம், சரி செஞ்சிடலாம். இது 3வது ஸ்டேஜ் தான், கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் எதை நினச்சும் பயப்படாதீங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம கதிர் இருந்துட்டு, டாக்டர் இவர் சாப்பிடவே மாட்டேங்கிறாரு, சாப்பாடுனாவே அதை பார்த்தாவே அப்படியே வெறுத்து ஒதுக்குறாரு. இவர் நல்லா சாப்பிட்டா தானே நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும், ஆனால் சாப்பாடை வெறுத்து ஒதுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க டாக்டர் இருந்துட்டு, இந்த மாதிரி ஒரு கொடிய நோய் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடவே முடியாது தான், இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிட்டு தான் ஆகணும், கொஞ்சம் கொஞ்சமாவது இறங்குற அளவுக்கு சாப்பிடுங்க சரிங்களா, நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், கம்பல்சரி அதை பண்ணால் மட்டும்தான் அதுக்கப்புறம் இந்த நோயோட தாக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையுமே கண்டுபிடிக்க முடியும். இதுக்கப்புறம் க்யூர் ஆகுதா இல்லை இன்னுமே அதிகமாகுதான்றது எல்லாத்தையுமே அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டாக்டர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே முத்துவேலும் கதிரும் கிளம்பி வராங்க. இங்கே முத்துவேல் இருந்துட்டு திரும்பவும் கதிர்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிற விஷயம் என் வீட்டுக்கோ இல்லை என் பொண்ணுக்கோ இல்லை என் தங்கச்சி குடும்பத்துக்கு யாருக்குமே தெரியக்கூடாதுப்பா. எனக்காக கண்டிப்பாக அந்த உண்மையிலேயே எல்லாருக்கிட்டேயும் மறைச்சி வைப்பேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாகவே உங்களுக்கு சரி செய்யணும், அதுக்கான வேலையை மட்டும் தான் நான் பார்ப்பேன். நீங்கள் எப்போ குணமாகறீங்களோ அப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். நீங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேலை ஹக் பண்ணிக்கிறாரு கதிர். நம்ம முத்துவேலை அந்த ஒரு நிமிஷம் நினைக்கிறாரு, நமக்கு கிடைச்ச மாப்பிள்ளை எவ்வளோ பெரிய நல்லவராக இருக்காரு, இப்படி ஒரு மாப்பிள்ளையை நம்மளே தேடி கண்டுபிடிச்சிருந்தா கூட நமக்கு கிடைச்சிருக்க மாட்டார், ராஜிக்கு ரொம்ப நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருக்காரு, போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச புண்ணியம் தான் நினைக்கிறேன், நம்ம பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளையாக வந்து அமைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. முத்துவேலுக்கு அந்த நோய் வந்து தீர குணமாயிடணும், அவங்க அதனால் பாதிக்கப்பட்டிருக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.